அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த அருமையான மத்திய வார ஜெபத்தை இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட நான் கர்த்தரை தொழுது கொள்ளவும், நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கவும், சற்று இந்த வாரத்திலே மாறுதலாய் 8 மணி அளவிலே நாம் கர்த்தருடைய செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய பலிபீடம் செப்பனிடப்படுகிறபடினாலே நேரத்தை இப்பொழுது மாற்றி வைத்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இப்பொழுது இந்த மத்திய வார ஜெப கூடுகையிலே கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ராஜாவே, தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். வாக்குத்தத்தம் செய்த தேவன் நீர் மாறாதவராயிருக்கிறதற்காய் நன்றிகளை எடுக்கிறோம். இந்த 1ஆம் தேதியிலே என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கும்போது எங்கள் தேவனுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆண்டவரே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி அபிஷேகத்தின் வல்லமையை எங்கள் மேல் ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவரே, கர்த்தர் நீர் இடைப்படுவீராக. உம்முடைய வல்ல கரத்தினாலே நீட்டி எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்களை அபிஷேகிக்கிற கர்த்தர், எங்களை ஆண்டவரே உம்முடைய கிருபையினால தாங்கி நடத்துகிற கர்த்தர் எங்களோடு இரும், ஆசீர்வதியும். நாங்கள் பாடுகிற பாடலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? செய்திகளை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இறங்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்கிறார், அவர் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். உலகமோ உன்னை வெறுக்கலாம், சொந்த ஜனங்களோ உன்னை பகைக்கலாம். இந்த ஊரை தெரிஞ்சிக்கோ, உறவை புரிஞ்சிக்கோ, உன்னை நீ அறிஞ்சிக்கோ. உன்னை நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார், அவர் யாருக்கு தெரிஞ்சிக்கோ. அவர்தானே சாரோனின் ரோஜாவா, சர்வ சிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராஜாவா. அவர்தானே சாரோனின் ரோஜாவா, சர்வ சிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராஜாவா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்கிறார், அவர் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். இந்த உலகமோ உன்னை பகைக்கலாம், சொந்த ஜனங்களோ உன்னை வெறுக்கலாம். உன்னை தெரிஞ்சிக்கோ, உறவை புரிஞ்சிக்கோ, உன்னை நீ அறிஞ்சிக்கோ. உன்னை நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார், அவர் யாருக்கு தெரிஞ்சிக்கோ. துன்ப நேரம் வரும்போது சோர்ந்து போவதே, மன துயரங்களை கண்டு நீயும் துவண்டு போவதே. துன்ப நேரம் வரும்போது சோர்ந்து போவதே, மன துயரங்களை கண்டு நீயும் துவண்டு போவதே. தாழ்வில் உன்னை தூக்கி நிறுத்திட உன் தேவன் உண்டு, தாழ்வில் உன்னை தூக்கி நிறுத்திட உன் தேவன் உண்டு. தப்புவிக்கும் தெய்வம் இயேசு எப்பொழுதும் துணையும் உண்டு, தப்புவிக்கும் தெய்வம் இயேசு எப்பொழுதும் துணையும் உண்டு. அவர்தானே சாரோனின் ரோசாவா, சர்வ சிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராசாவா. அவர்தானே சாரோனின் ரோசாவா, சர்வ சிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராசாவா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்கிறார், அவர் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். இந்த உலகமோ உன்னை பகைக்கலாம், சொந்த ஜனங்களோ உன்னை வெறுக்கலாம். இந்த ஊரை தெரிஞ்சிக்கோ, உறவை புரிஞ்சிக்கோ, உன்னை நீ அறிஞ்சிக்கோ. உன்னை நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார், அவர் யாருக்கு தெரிஞ்சிக்கோ. அவர்தானே சாரோனின் ரோசாவா, சர்வ சிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராசாவா.
இயேசுவோடு நீ இருந்தால் உலகம் போற்ற வாழ்ந்திடலாம். இயேசுவோடு நீ இருந்தால் உலகம் போற்ற வாழ்ந்திடலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த உலகத்தையே கலக்கிடலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த உலகத்தையே கலக்கிடலாம். அவர்தானே சாரோனின் ரோசாவா, சர்வசிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராசாவா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். இந்த உலகமோ உன்னை பகைக்கலாம், சொந்த ஜனங்களோ உன்னை வெறுக்கலாம். இந்த ஊரை தெரிஞ்சுக்கோ, உறவை புரிஞ்சுக்கோ, உன்னை நீ அறிஞ்சுக்கோ. உன்னை நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார், அது யாருக்கு தெரிஞ்சுக்கோ. அவர்தானே சாரோனின் ரோசாவா, சர்வசிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராசாவா. எந்த நிலையில் இருந்தேன் அதை மறக்க முடியுமா? என்னை வாழ வைத்த தெய்வம் அவரை முடியுமா? எந்த நிலையில் இருந்தேன் அதை மறக்க முடியுமா? என்னை வாழ வைத்த தெய்வம் அவரை பிரிய முடியுமா? எங்கே நான் வாழ்ந்தாலும் இயேசு எந்த பாடலிலே, எங்கே நான் வாழ்ந்தாலும் இயேசு எந்த பாடலிலே. என்னுடைய பாட்டெல்லாம் இயேசுவின் ஜீவராகத்திலே, என்னுடைய பாட்டெல்லாம் இயேசுவின் ஜீவராகத்திலே. அவர்தானே சாரோனின் ரோசாவா, சர்வசிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராசாவா. அவர்தானே சாரோனின் ரோசாவா, சர்வசிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராசாவா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் பாதுகாக்கிறார். இந்த உலகமோ உன்னை பகைக்கலாம், சொந்த ஜனங்களோ உன்னை வெறுக்கலாம். இந்த ஊரை தெரிஞ்சுக்கோ, உறவை புரிஞ்சுக்கோ, உன்னை நீ அறிஞ்சுக்கோ. உன்னை நேசிக்கும் ஒருவர் இருக்கிறார், அவர் யாருக்கு தெரிஞ்சுக்கோ. அவர்தானே சாரோனின் ரோசாவா, சர்வசிருஷ்டிக்கும் தெய்வம் இயேசு ராசாவா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே ஆராதனையை நாம் எப்படி செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். வல்லமை நிறைந்த ஆராதனை. வாசிக்கலாம். முதலாவதாக 2 நாளாகமத்துக்கு நாம் திருப்புவோம். 2 Chronicles chapter 6 verse 41. 6வது அதிகாரம் 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். உம்முடைய வல்லமை உடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக என்று தாவீது சொல்லுகிறது இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் என்பது வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் ஆகிய 3 வடிவமைப்பை கொண்டதாக நாம் மோசேயின் நாட்களிலே நாம் பார்க்கிறோம். வெளிப்பிரகாரத்திலே பலிபீடமும் தண்ணீர் தொட்டியும் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலே தேவ சமூகத்து அப்பம் அடுக்கிய மேசையும் குத்து விளக்கும் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டியும், அந்த பெட்டியிலே ஆரோனுடைய துளிர்த்த கோலும், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும், கற்பலகை அடங்கியதான
அந்த 10 கட்டளை அடங்கினால கற்பலகை அது உள்ளே இருக்கும் என்று சொல்லி நாம் இப்படி 3 பிரிவாக வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி 3 பிரிவாக பிரித்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட்டதுதான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாய் 3 வகையான பொருட்கள் அது உள்ளே இருக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது, நாம் முதலாவதாக நாம் கர்த்தரை வெளிப்பிரகாரமாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இது 3 ஒருமுகப்படும்படியாக தேவனுடைய சமூகத்திலே துதி எடுக்க வேண்டும். துதி எடுத்து அவரை பாடல் மூலமாக தேவனுக்கு நன்றி சொல்லி, ஸ்தோத்திரங்களை சொல்லி, தேவாதி தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராய் வரவும், நம்மை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் நம்முடைய எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் கழுவப்பட்டு நம்மை மகா பரிசுத்த ஸ்தலமாகிய சேராபீன்களும் கேராபீன்களும் வாசம் பண்ணும்படியான அந்த உடன்படிக்கை பெட்டி அமர்ந்திருக்கிறதான அந்த இடத்திலே கிருபாசன தண்டையிலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுமையும் எப்படி பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரம்பி தேவனை ஆராதிக்கிறோமோ, அதே போல இந்த மகா பரிசுத்த ஸ்தல தண்டையிலே இந்த சேராபீன்களும் கேராபீன்களும் வாசம் பண்ணும்படியான அந்த ஸ்தலத்திலே, அந்த கிருபாசன தண்டையிலே நாம் கிட்டி சேருகிற அனுபவம் தான் மெய்யான ஆராதனை. இன்றைக்கு ஆராதனை என்பது அநேக ஜனங்கள் குழப்பத்துக்குள்ளாய் மக்களை திசை திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வெறும் பாடலை பாடுவது ஆராதனை அல்ல. ஜனங்களை துதி எடுத்து தேவனுடைய சமூகத்திலே பாடல்களை பாடி அவர்களை தேவனோடு கூட பேச வைக்கும்படியான ஒரு காரியத்தை செய்கிறவராய் இருக்க வேண்டும் அந்த ஊழியக்காரர். தேவனோடு பேசும்படியாக துதி எடுக்கும் பொழுது, நாம் விண்ணப்பங்களை செலுத்தும் பொழுது தேவனோடு கூட இடைப்பட வேண்டும். தேவனோடு கூட பேசுகிற நேரம் தான் மனிதன் தேவனோடு பேசுகிற நேரம். ஆராதனை என்பது, செய்தியின் வேலை என்பது தேவன் மனிதர்களோடு பேசுகிற நேரம். இதுதான் ஆராதனையின் ஒரு ஒழுங்கு. ஆராதனையின் ஒழுங்கை அறியாதபடி இன்றைக்கு அநேக ஜனங்களை பலவிதமாக 2 பாடலை பாடி உட்கார வைத்து, சில வசனங்களை வாசித்து விட்டு, சில ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடமோ செய்திகளை சொல்லிவிட்டு மனப்படமாய் அதில் இருக்கிறதை பார்த்து அப்படியே சொல்லுவது, அது ஆராதனை ஒழுங்கு அல்ல. ஜனங்களை தேவன் பக்கமாக அவர்களை இழுத்து அவருடைய இருதயத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்தி நன்றாக பண்படுத்த வேண்டும். ஜனங்களுடைய இருதயத்தை, அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நன்றாய் பண்படுத்துகிற ஒரு மேய்ப்பனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய துதியின் மூலமாக, தேவனிடத்திலே விண்ணப்பிக்கிறதன் மூலமாக, தேவனிடத்திலே பேசுகிறதன் மூலமாக, தேவனிடத்திலே பாடல் பாடுகிறதன் மூலமாக, இத்தனை காரியங்களிலே ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை ஆண்டவராகிய தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கிருபாசன தண்டையிலே ஒரு மனிதனை நீ கொண்டு வருகிற ஒரு அனுபவம் தான் ஆராதனை. அப்படி இருதயம் பண்படுத்தப்பட்ட இருதயமாய் இருந்தால்தான் விதைக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை ஆழமான மண்ணிலே விதைத்து அது முளைத்து கனி கொடுக்கும்படியாக இருக்கும். வழியருகே விதைத்தது போல, முள்ளின் மேல் விதைத்ததை போல, பாறையின் மேல் விதைத்ததை போல நாம் ஜனங்களை ஆராதனையிலே அவர்களை பண்படுத்தாமல் விதைகளை விதைக்கிற அந்த விதைக்கிறவன் அவன் அறுக்க முடியாது. அன்பானது ஜனமே, இங்கே வல்லமை நிறைந்த ஆராதனை என்பது இங்கே தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களை கிருபாசன தண்டையிலே நடத்துகிறவன் தான் வல்லமையான ஒரு ஆராதனை வேறு. சரி, நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு நாம் திரும்புவோம். 4வது அதிகாரம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 4:5.
பெட்டி ஆலயத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். பூமி அதிரத்தக்கதாக மகா பெரியதாக அவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்ட பொழுது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். என்ன என்றார்கள்? கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபொழுதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பது யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே என்று சொல்லி பெலிஸ்தர்கள் நடுங்கி போனார்கள். எந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே வெற்றியோடு கூட ஆராதித்து கிருபாசன தண்டையிலே ஜனங்களை நடத்துகிற ஒரு மேய்ப்பன், உடன்படிக்கை பெட்டி அண்டையிலே சேராபீன்களும் கேராபீன்களும் வாசம் பண்ணும்படியான அப்பேற்பட்ட உன்னதமான ஸ்தலத்துக்கு நேராய் தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கொண்டு வருகிறானோ ஜனங்களை, அங்கே அவர் ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு வந்த பொழுது பெலிஸ்தர்கள் பயந்து போனார்கள். இந்த இஸ்ரவேலுடைய தேவன் எகிப்தியரை வாதையினால் அடித்த தேவன் அல்லவா? ஐயோ அந்த மகத்துவமான தேவனின் கைக்கு நம்மை தப்பிப்போர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. அன்பானது வச்சரவே, இப்படி தேவனுடைய சமூகத்தில் பெலிஸ்தர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நீ நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்படியாக நாம் கடந்து வரும் பொழுது அந்த தெய்வம் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா பெலிஸ்திரிய ஆவிகளை கர்த்தர் கட்டி பாதாளத்தில் இறங்க பண்ணுவார். அல்லேலூயா! எவ்வளவு பயங்கரமான தேவன்! அந்த பெலிஸ்தர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? மகத்துவமான தேவன் என்று சொல்லுகிறார்கள் அந்த பெலிஸ்தர்கள். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் மகத்துவமான தேவன் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அவர் உன்னதமான தேவன் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அன்பானது வச்சனமே, தேவன் பாளையத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபொழுதும் இப்படி நடக்கவில்லையே, நமக்கு மோசம் வந்தது. அன்பு தேவச்சனமே, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் உன் பாளையத்திலே வருவாரேயானால் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களுக்கு ஐயோ நமக்கு மோசம் வந்தது என்று சொல்லும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்திலே வந்து உலாவுகிற தேவனாய் இருப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமில்லை. அன்பானது வச்சனமே, ஜனங்கள் அதிர்படியாய் நடுங்கும்படியாய் பயப்படும்படியாய் ஐயோ என்று சொல்லும்படியாக அவருடைய நிலைமையை என் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். உன் பாளையத்திலே வந்து உலாவுகிற தேவன், உன் எல்லை முற்றிலும் வந்து உலாவுகிற தேவன், அவன் என் குமாரனாய் இருப்பான், நான் அவன் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன் உன் பாளையத்திலே வந்து உலாவுகிறவராய் இருக்கிறாராம். இன்றைக்கு நீ ஆராய்ந்து பார். அன்பு தேவச்சனமே, அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் பாளையத்திலே வந்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், தேவன் அவருடைய தேவன் மகத்துவமான தேவன், அவருடைய கைக்கு நம்மை நீங்களாக்கிறவன் யார் என்று சொல்லுகிறார்கள். புறஜாதி மனிதர் சொல்லுகிறார், அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையான தேவன். கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் பயங்கரமான தெய்வம் என்று புறஜாதி ஜனங்கள் சொல்லுவார்கள். அன்பு தேவச்சனமே, நாம் தான் கர்த்தரை அசட்டை செய்கிறது போல
தேவனுக்கு பயப்படுவதில்லை, தேவனை ஆராதிப்பது இல்லை, தேவனிடத்திலே மன்றிட்டு ஜெபிப்பது இல்லை, தேவனோடு கூட இசைந்து இருப்பது இல்லை. அன்பான தேவச்சனமே, புறஜாதி மனிதனுக்கு தெரியும், குறி சொல்லுகிற ஸ்பிரிக்கு தெரியும், மந்திரம் செய்கிறவனுக்கு தெரியும், அவர்கள் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்று அவர்களை கேட்டுப்பார். அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் நம்முடைய தேவனுடைய உன்னதத்தை குறித்தும் அவர் பயங்கரமான தேவன் என்பதை குறித்தும். கர்த்தரை அறிந்தவனுக்கு செய்வனை செய்வானேயானால் ஒரு மனிதன், அந்த மந்திரவாதி அழிந்து போவான். அவன் உண்மையாகவே கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் இருப்பானேயானால் அவனுக்கு விரோதமான எத்தனை செய்வனை செய்தாலும் ஒன்றும் பலிக்காது. எவன் செய்தாலும் அவனை அழித்து போட்டு விடும். அன்பானது வச்சனமே, அதனால்தான் பெலிஸ்தர்கள் அறிந்திருக்கிறார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு வந்த பொழுது அவர்கள் ஐயோ என்று சொல்லி, ஐயோ இந்த மகத்துவமான தேவன் எகிப்திலே இருக்கிற ஜனங்களுக்கு சங்காரத்தை வரவைத்து வாதையை வரவைத்து அடித்தவர் அல்லவா? அவருடைய கைக்கு நம்மளால நம்மை தப்பிக்கிறவன் யார் என்று சொல்லி பயந்து போனார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் நாம் பயப்படுவதில்லை. நாம் துணிகரக்காரனாய் இருக்கிறோம். நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், நாளைக்கு ஜெபித்துக் கொள்ளலாம், நாளைக்கு உபவாசம் எடுத்துக் கொள்ளலாம், நாளைக்கு இந்த காரியத்தை நடத்தலாம் தேவனுக்காக என்று சொல்லி நாட்களை தள்ளிப்படுகிறோம். இதனால் என்ன நடக்கிறது? சத்துரு பெருகுவான், நீ சிறுகி போவாய். அன்பானது வச்சனமே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் வெற்றி தரும் உடன்படிக்கை பெட்டி உன்னுடைய பாளையத்துக்கு வருமானால் உன் சத்துருக்கள் நடுங்குவார்கள். உன் சத்துருக்கள் சொல்லுவார்கள், இது மகத்துவமான தேவன் என்று சொல்லுவார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மகத்துவமானவர், அவர் மகத்துவமானவர், அவர் மகிமையான தேவன். அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க ஒரு தெய்வமும் இல்லை இந்த உலகத்தில். அன்பான தேவச்சனமே, அப்பேற்பட்ட உடன்படிக்கை பெட்டி உன்னுடைய பாளையத்துக்கு வருகிறதா? பெலிஸ்தர் பாளையத்துக்கு வந்தது போல உன் பாளையத்துக்கு வருமானால் உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மனிதர்களும் நடுநடுங்கி போர் என்பதை நீ மறந்து போகாதே. யோசுவாவின் புஸ்தகத்துக்கு 2வது நாம் திருப்புவோம். 3வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15, 16. யோசுவாவின் புஸ்தகம். யோர்தான் அறுப்பு காலம் முழுமையும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது. பிரிந்து ஓடிட்டு எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவச்சனமே, யோர்தான் அறுப்பு காலத்திலே முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் எனும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது எதை குறிக்கும்படியான சத்தியம்? அறுப்பு காலமாய் இருக்கிற யோர்தான் முழுவதும் கரை புரண்டு ஓடுபடியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நமக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட யோர்தானை போல கரை புரண்டு வருகிற சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான ஒன்றும் செயலிழந்து போகும்படியாக தேவனாகிய கர்த்தர் செய்வார். கரை புரண்டு போனாலும் யோர்தானை கடக்கும்படியாக ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தானிலே கால வைப்பார்களானால் வெட்டாந்தரையாய் மாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, ஆராதனை என்று நாம் இறங்குவோமானால்
அதிலே முக்கியமான காரியம் பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதெல்லாம் இந்த மூன்று காரியங்களும் ஆவி, ஆத்துமா, சரீரம், இவைகள் எல்லாம் தேவனுடைய ஆராதனையிலே நம்மை ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆராதனையிலே புதுப்பிக்கும்படியான ஒரு காரியம் நடைபெற வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு திடீரென்று உட்கார்ந்து பார்த்துவிட்டு கடந்து வீட்டுக்கு போவது அல்ல ஆராதனை என்பது. அவர்களை ஆவியில் நடத்தக்கூடிய அனுபவம், பசுத்த ஆவிக்குள்ளாய் அவர்களை கொண்டு வரும்படியான அனுபவம், ஆவியிலே ஜனங்களை துதியெடுக்கும்படியான அனுபவம், அவர்களை ஆராதனை பாடல்களை பாடி அவர்களை கர்த்தர் பக்கமாக மாம்சம் செத்து ஆவியிலே அவர்களை கொண்டு வரும்படியான அனுபவம் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டும், ஒரு ஆராதனை வீரனுக்கு இருக்க வேண்டும். அன்பான தேவஜனமே, இந்த உடன்படிக்கை பெட்டியாய் என் ஆண்டவராகிய இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா? இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே முழங்காலிலே நின்று தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த உன்னதமான கரம் நம்மேலே இறங்க ஆரம்பிக்கும். நம்மேல் இறங்க ஆரம்பிக்கும். யோர்தான் அறுப்பு காலத்திலே கரை புரண்டு ஓடினாலும் சரி, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இறங்குமானால், இறங்கி இருக்குமானால், நம்மிலே ஊற்றப்பட்டிருக்குமானால், எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பது என்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அப்பேற்பட்ட வல்லமைக்கு நேராய் நீ நடத்தப்படுகிறாயா? யோர்தானை போல வெள்ளம் புரண்டு வந்தாலும் சரி, சத்துரு நம்மை எதிர்த்தாலும் சரி, பிரச்சனைகள் நம்மை மோதினாலும் சரி, என் ஆண்டவராகிய இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவைகளெல்லாம் வெட்டாந்தரையாய் கர்த்தர் மாற்றுவார். அவைகளெல்லாம் பின்னிட்டு திரும்படியாக குவியலாக மாறுபடியாக கர்த்தர் மாற்றுவார். இருபுறம் கரை புரண்டு ஓடுகிறதா யோர்தான்? ஆசாரிய கால்கள் படுமானால், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற ஆசாரிய கால்கள் படுமானால் அவைகள் வெட்டாந்தரையாய் மாறும். அவள் அக்கறைப்படுவார்கள். அன்பான தேவஜனமே, இதுதான் தேவனுடைய ஆராதனை என்பது. ஆராதனை என்பது பரிசுத்த ஆவியானவரை நாம் சுதந்திரித்துக் கொள்வது, பரிசுத்த ஆவியானவரை நாம் ரிசீவ் பண்ணிக் கொள்வது, பரிசுத்த ஆவியின் வல்லமை நாம் பெற்றுக் கொள்வது, அவரை நாம் பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம், ஆராதனை அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை அவர் புதுப்பிக்கிறவராயிருக்கிறார். அவனை மீண்டுமாக நிரப்புகிறவராயிருக்கிறார். தேவனுடைய ஆவியால நிரப்பப்படும்படியான அனுபவம், பரிசுத்த ஆவியால நிரப்பப்படும்படியான வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளாய் செயல்பட வேண்டும். அதுதான் ஆராதனை. இந்த நாளிலே யோர்தான் கரை புரண்டு ஓடினாலும் சரி, உன் கால் படுமானால் தேவன் யோர்தானை பின்னிட்டு குவியலாக நிறுத்தி நமக்கு வெட்டாந்தரையை போல யோர்தானை மாற்றினார் யோசுவாவின் நாட்களிலே. இந்த நாட்களிலும் அந்த காரியம் நடக்கும் என்பதை நீ மறந்து போகாதே. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இறங்கி ஆராதனை உன்னை அபிஷேகம் பண்ணுவாரே, ஆனால் கர்த்தருடைய வல்லமை உன்னை கொண்டு பராக்கிரமான காரியத்தை செய்யும். அந்த காரியம்தான் எலியாவின் நாட்களில் நடந்தது, எலிசாவின் நாட்களிலும் நடந்தது. எலிசா என்ன செய்தார் என்று சொன்னார்? எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அவர் மேலிருந்த சால்வை இரண்டத்தனையாக வரமாக விழுந்த பொழுது அந்த சால்வையை, எலியாவின் சால்வையை முறுக்கி யோர்தானை அடித்தான் எலிசா. எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடித்த பொழுது யோர்தான் பிரிந்து அவனுக்கு வழிவிட்டதை நாம் பார்க்கலாம். அன்பு தேவச்சனமே, தேவனுடைய வல்லமை உன் கையிலே இருக்கிறதா? எலியாவின் சால்வையை போல தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை உனக்குள்ளே இருக்குமானால், ஒரு ஆராதனையிலே பங்கு பெற்று தேவ ஆவியிலே நிரம்பி கர்த்தரோடு கூட அபிஷேகத்தோடு கூட நீ வெளியே வருவாயானால், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார் என்பதை நீ மறந்து போகாதே. தடைகள் எல்லாம் தகர்ந்து போகும்.
தடைகளை தகர்க்கிறவர் உனக்கு முன்னே போவார். அன்பு தேவச்சனமே, எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி இருப்பொருளாகும்படியாக தேவன் செய்வார் உன் பட்சத்தில் இருந்து. அடுத்தபடியாக 2 சாமுவேல் புஸ்தகத்துக்கு நாம் திருப்போம். 5வது அதிகாரம் 2 சாமுவேல் புஸ்தகம் 5:1 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5:1 1 4 வரை வாசிப்போம். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் பொழுது நடத்தி கொண்டு போனவரும் நீரே, கர்த்தர் என்றார். இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் வந்தார்கள். எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அபிஷேகம் பண்ணினார்கள். ராஜாவாகும் பொழுது வயதாயிருந்தான். 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லி நாம் இந்த அதிகாரத்திலே 5வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்திலே வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் பார்க்கிற இந்த உடன்படிக்கை எப்பொழுது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவனாகிய கர்த்தர் அவனை அபிஷேகம் செய்தாரோ அப்பவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய உன்னதமான காரியங்கள் நடந்தது. அன்பானது வச்சனாங்க, கர்த்தர் அந்த ஜனங்களை பெலிஸ்தர் கையில் இருந்து விடுவிக்கும்படியாக தேவன் பராக்கிரமமாக தேவன் தாவீதை பயன்படுத்த ஆரம்பித்தார். காரணம் என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்தது. அவன் எல்லா தண்டுகளையும் முறியடிக்கும்படியான பலனை தேவன் அவனுக்கு தந்து, பெலிஸ்தரை முறியடிக்கும்படியான கிருபையை தந்து, கோலியாத்தை ஒரே கூழாங்கற்களாலே அவனை பனைமரம் சாய்கிறது போல சாய்த்து அவனுடைய பட்டயத்தையே உருவி அவன் தலையை வெட்டி எடுத்துக் கொண்டு வந்து பெத்தேலுக்கு கொண்டு வந்தான். அன்பானது வச்சன, இது எதனால் நடந்தது? தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் உன்னை அபிஷேகம் செய்வாரா? உன்னை அபிஷேகம் செய்து வைத்திருப்பாரே, ஆனால் நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரு ஆராதனை வீரனாய், ஆராதிக்கிற ஒரு சகோதரியாய், ஆராதிக்கிற ஒரு மேய்ப்பனாய், ஊழியக்காரனாய் இருப்பாயானால் உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய ஊழியத்தை, உன்னுடைய எல்லைகளை, யாபேசின் எல்லைகளை பெரிதாக்கிறது போல பெரிதாக்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் கூடாரம் ஆசீர்வாதமாய் மாறும். ஆராதனை இல்லாத சபை, ஆராதனை இல்லாத ஆலயங்கள் ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியாது. அந்த இடத்திலே ஜனங்கள் கர்த்தருடைய ஆவிக்குரிய அறிவை பெற்றுக் கொள்ள முடியாது, ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக மாம்சத்தின் கிரியைகள் தான் அங்கே நடமாடும். அன்பானது, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துகிறார். ஆசீர்வாதமாய் தேவனாகிய கர்த்தர் சமத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணியது நோக்கம் என்ன? ராஜா வாக்கிய நோக்கம் என்ன? அவன் மேல் இருந்த அபிஷேகம், தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம் அவனை ராஜா வாக்கியது. ஆராதனையிலே கர்த்தரை நீ ஆராதிப்பாயானால் நீ ஆளுகை செய்கிற அந்த ஆளுமையை தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து உன் தலைமேல் இறக்குவார். உன்னில் ஒரு சாபம் வந்து பலிக்காது, வாழை உனக்கு தூரமாய் இருக்கும். அன்பானது சொன்ன கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அபிஷேக தைலம் உன்மேல் இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால் உன் தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக தேவன் உன்னை அனுமதிப்பார். தாவீதை அபிஷேகம் செய்தது அவனை ராஜாவாக்குவதற்காக. இன்றைக்கு நீ நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
அல்லேலூயா. நீ நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினாலே ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். 2 சாமுவேல் 6:11 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தான். அன்பானது வச்சனமே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று அதற்கு அடுத்த வசனத்தின் பாதி பகுதியை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே உன்னை கூடாரத்தை சுற்றிலும் உன் எல்லையை சுற்றிலும் அவர் இருப்பாரையானால் மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை எப்படி ஆசீர்வதித்தாரோ, தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாரோ, நீ ஒரு ஆராதிக்கிற மனிதனாய் இருப்பாயானால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உன்மேல் இறங்கும் பொழுது உன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆராதனையிலே ஒரு சிலர் பனைமரம் போல நிற்பார்கள். தேவனை துதிக்க மாட்டார்கள். வாய் மௌனமாயிருக்கும். மௌனமாயிருக்கிறவன் பாதாளத்திலே இருக்கிறவனாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. எங்கே மௌனமாயிருப்பார்கள்? மரித்தவன் தான் குழியிலே மௌனமாயிருப்பான். நாம் ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை உரத்த சத்தத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை உற்சாகத்தோடு பாட வேண்டும். கர்த்தரை உற்சாகத்தோடு துதிக்க வேண்டும். கர்த்தரை உற்சாகத்தோடு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு உற்சாகத்தோடு பலிபீடங்களை கட்ட வேண்டும். கர்த்தருக்கு உற்சாகமாக ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அசதியாய் கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே தேவனை ஆடி பாடி ஆராதித்து தேவ நாமத்தை உயர்த்தி பிடிக்கும் பொழுதுதான் தேவன் உனக்கு நல்ல அபிஷேக தைலமாய் ஊற்றுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பானது வச்சனமே, ஓபேத் ஏதோமின் வீட்டை தேவன் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தது போல நீ தேவனுடைய பரிசுத்த ஆவியை சுதந்தரிக்கிறவனாய் இருப்பாயானால் உன் கூடாரம் உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு வந்தது போல பரிசுத்த ஆவியானவர் உன் வீட்டுக்கு வருவார். உன் வீடு முழுமையும் ஆசீர்வதிக்கப்படும். உன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதிலே ஒரு சந்தேகம் இல்லை. அன்பானது வச்சனமே, ஆராதிக்கிற அனுபவம் ஒரு மனிதனை ஆசாரியனாக்கும். அவனை ராஜரீக ஆசாரியனாக அவனை மாற்றும். தேவன் ஆளுகை செய்யும்படியான அனுமதியை கர்த்தர் கொடுப்பார். ஆராதனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெடுவார்கள். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்கிற அனுபவம் உனக்கு இருக்காதா? நீ எப்படி ஆராதிக்கலாம்? ஒரு சில ஆலயங்களிலே ஆராதனையே இருக்காது. கேட்டால் 2 பாடலை பாடுவார்கள், 3வது பாடலுக்கு உட்கார்ந்து விடுவார்கள். இதுதான் ஆராதனை, அது முடிந்துவிடும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்காது, அனுபவம் இருக்காது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம் கர்த்தரை பாடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அந்த மகா உன்னதமான ஸ்தலத்திற்கு நம்மை கொண்டு போகும்படியான அனுபவம் இருக்கிறது. கிருபாசன தண்ணிலே கிட்டி சேரும்படியான அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அனுபவம் உனக்கு இருக்கிறதா? மகா பரிசுத்தலத்தினுடைய அனுபவம் உனக்கு இருக்கிறதா? இன்னைக்கு உன்னை ஆராய்ந்து பார். சகோதரியே, சகோதரனே, நீ கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறாய்? இன்னைக்கு தேவ சமூகத்திலே மகிமுள்ள ஆராதனை எப்படி இருக்கு தெரியுமா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 4:22 வாசிப்போம். 1 சாமுவேல் 4:22. 1 சாமுவேல் புஸ்தகம் 4:22. 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. தேவ
பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். விலகி போயிற்று என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போகிறதா உன் வாழ்க்கையில? தேவனை விட்டு விலகி போகிறாயா? பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போகிறாரா? உன்னுடைய சாபமும் பாவமும் உன்னை நெருக்கி பரிசுத்த ஆவியின் வல்லமை உன்னை விட்டு விலகி போகுமானால் மகிமை உன்னை விட்டு விலகி போகும். தேவனுடைய மகிமை உண்மையில் இறங்க வேண்டும். தேவ மகிமையை சுதந்திரிக்க வேண்டும். தேவ மகிமை இல்லை என்று சொன்னால் ஒரு பொழுதும் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த முடியாது. 1 சாமுவேல் 6:12 கூட வாசிக்கலாம். 6:12 கூட வாசிக்கலாம். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்ஷிமேசின் எல்லை மட்டும் அவர்களின் பிறகே போனார்கள். பெத்ஷிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவச்சனமே, தேவனுடைய அந்த பெத்ஷிமேசின் ஜனங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பார்த்த பொழுது அவர்களுக்கு மிக மகிழ்ச்சி, சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயம் திறக்கப்படுகிறது என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷப்படுகிறோம். அன்பான தேவச்சனமே, நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், ஜீவன தேவனை நான் ஆடி பாடி துதிக்க போகிறேன் என்று சொல்லி ஜீவன தேவன் அண்டையிலே நீ நானும் கர்த்தரை துதிக்கிற அனுபவத்துக்கு நேராய் நான் போவோமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவஜனமே, நாம் இன்றைக்கு ஆராதிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களை தவறான வழியை நடத்துகிறார்கள். நான் இப்படி என்று சொல்லுவேன், எல்லாரும் விழணும் என்று சொல்லி சபைக்குள்ளாவே ஜனங்களை செட் பண்ணி தேவனுடைய மகிமையை இழக்க செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவஜனமே, உடன்படிக்கை பெட்டி அவர் பாளையத்திலே வந்தபோது பெத்ஷிமேசின் ஜனங்கள் எப்படி சந்தோஷப்பட்டார்களோ அதுபோல் நான் தேவனை ஆராதிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்பானது, அப்பேற்பட்ட மனமகிழ்ச்சியின் ஆராதனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிற அனுபவம் உனக்கு இருக்குமானால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே இருக்கிறதான அந்த உன்னதமான கிருபாசன தண்டையிலே நான் போகக்கூடாமல் இருக்கிற எல்லா தடைக்கற்களையும் என்னிடத்திலிருந்து எடுத்து போட்டு என்னை சுத்திகரித்து உள்ளும் புறமுமாய் என்னை சுத்திகரித்து ஆண்டவரே, சேராபீன்களும் கேராபீன்களும் மோசப்படும்படியான ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதான ஆண்டவரே அந்த கிருபாசன தண்டையிலே நான் கிட்டி சேர எனக்கு உதவி செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து இறங்குவார். என் தேவனே, என் மேல் இறக்க வேண்டுமாய் ஆராதனை அபிஷேகத்தின் ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி ஆண்டவரே எப்படியாய் ஆண்டவரே ஓபேத் ஏதோமின் வீட்டிலே ஆண்டவரே 3 மாதம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த பொழுது அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல பெத்ஷிமேசுக்கு ஆண்டவரே பெத்ஷிமேசின் ஜனங்கள் அவருடைய பாளையத்துக்கு உடன்படிக்கை பெட்டி வருகிறது என்று பார்த்தவுடனே எப்படி மிகவும் சந்தோஷப்பட்டார்களோ அதுபோல் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் தேவாலயத்தில் சொல்லும் பொழுது எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரம்ப வேண்டும், அந்த உன்னதமான கிருபாசன தண்ணீரை நாங்கள் கிட்டி சேர வேண்டும்.
மகிமையை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியா எங்களுடைய ஸ்தாபனத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு கடை சபைகளுக்குள்ளாக இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒருவருக்கும் ஆண்டவரே வாதை வராதபடிக்கு என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எப்படி பாளையத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரே பெருசிமெஸ் ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்களோ அப்படி அவர்கள் சந்தோஷமாக இருக்க உதவி செய்கிறார்கள். கொரோனா என்று சொல்லப்படுகிறதான வாதை ஒரு வீட்டையும் தாக்காதபடி என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணுவாராக. அபிஷேகத்தின் ஆவியானவர் ஆண்டவரே நீதாமே பாளையமிட்டு வேடியடைத்து என் ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் கர்த்தர் மறுநிறைச்சவருமாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கேட்ட செய்திகளை எல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை ஷேர் பண்ணும்படியாக நாங்கள் அறிவுறுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள்ளாய் நன்றாக ஜெபியுங்கள். வாதைகளை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். சங்கார தூதனுடைய கூடாரத்திலே வர முடியாது. நிறைய கால்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. எனவே தைரியமாய் ஜெபியுங்கள். நன்றாக கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியிலே நிரம்பி ஜெபியுங்கள். தேவன் உங்களை கூடாரத்தை சுற்றிலும் கர்த்தர் அக்னி மதிலாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.